வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசாங்கம் போய் சொல்லலாமா? அரசாங்கத்துடைய அமைச்சர் போய் சொல்லலாமா? அப்படி ஒரு அமைச்சர் போய் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க. சமீபத்தில் ஃபாக்ஸான் இந்தியாவோட தலைவர் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. சந்திப்பு நிகழ்ந்தது செய்திகளில் வந்த பிறகு ஃபாக்ஸான் நிறுவனம் 1000 கோடி முதலீடு விரிவாக்கம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் உருட்ட, அந்த பக்கம் சம்மந்தப்பட்ட ஃபாக்ஸான் நிறுவனம் நாங்கள் புதிதாக எந்த முதலீடையும் செய்யவில்லை, மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸான் சம்மந்தமான நிறுவனமே விளக்கமளிக்க, அதுக்கு இங்கே தொழில்துறை அமைச்சர் நாங்கள் ஃபாக்ஸ்கானில் பல நிறுவனங்கள் இருக்குது, அதில் ஒரு இலை நிறுவனம் அந்த நிறுவனம் சொல்லி உருட்டி பூசி முழுகியிருக்காரு தொழில்துறை அமைச்சர். இந்த சம்பவத்தில் மட்டும்தான் அப்படி உருட்டுறாங்களா? இவங்க ஆரம்பத்திலேருந்து நாங்கள் முதலீடுகளை ஈர்க்க போகிறோம் சொல்லி நாடாக போகிறாங்களே. ஆரம்பத்திலேருந்து இவங்க முதலீடை ஈர்த்து வந்தது எவ்வளவு, இங்கே புதிதாக உருவான நிறுவனங்கள் எவ்வளவு, வேலை வாய்ப்புகள் எவ்வளவு, எத்தனை பேர் அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விரிவான வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டால் வெறும் எழுதப்படாத வெறும் தாளை, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் முன்னாடி நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. ஈர்த்து வந்த முதலீடுகள் பல லட்சம் கோடி முதலீடு, இவ்வளோ ஈர்த்துட்டோம், இவ்வளோ தொழில் வாய்ப்புகள் உருவாக்கிட்டோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்றது எல்லாமே அந்த வெறும் வெள்ளை காகிதம் மாதிரி உருட்டாக தான் இருக்குது. இதுவரைக்கும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் துபாய் தொடங்கி பிரிட்டன் வரைக்கும் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்ததாக சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க ஈர்த்து வந்த முதலீடுகளின் அவங்க சொல்றது என்னன்னா, இதுவரைக்கும் 10.62 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்திற்கு ஈர்த்து வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இல்லை 32.81 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதியளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தொழில்துறை அமைச்சர் ஒருபடி மேலே போய் ஒப்பந்தம் போட்டதில் 70% ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது, நிறுவனங்கள் உருவாயிருச்சு, வேலை வாய்ப்புகள் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி 70% செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா இத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு, இந்த நிறுவனங்கள் பேரை இவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி தான் எதிர்க்கட்சிகள்லாம் கேட்குது. ஆனால் அது இப்படியான ஒரு புள்ளி விவரங்களை, ஒரு தகவலை இந்த அரசாங்கம் அமைச்சரோ சொல்ல மறுக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ முதலீடு வந்தது, எவ்வளோ தொழில் நிறுவனங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த தகவல் எல்லாமே புள்ளி விவரமாக வெளியிடுகிற தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியில் நீங்கள் எத்தனை நிறுவனங்களை கொண்டு வந்தீங்க, எத்தனை செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, எத்தனை புதிதாக நிறுவனங்கள் திறந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, எத்தனை வேலை வாய்ப்புகள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரங்களை கேட்டால் அதை பற்றி துளி அளவும் பேசாமல் இருக்குது இந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும். இவங்க இந்த ஆட்சியையும் அரசாங்கத்தையும் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற மாதிரி இந்த முதலீடுகளை ஈர்க்கிற அப்படின்ற பேரில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சொல்கிறத விட சுற்றுலாவையும் அரசாங்க பணத்தில் ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டுமே தான் நடத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி எவ்வளோ முதலீடு வந்தது, என்ன வந்தது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் இந்த விவேக் ஒரு காமெடி சொல்ல, இது வரைக்கும் அண்ணா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதே தான் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் சுற்றுப்பயணம் மட்டும்தான் போயிருக்காங்க, சுற்றுலா மட்டும்தான் போயிருக்காங்க. ஆட்சி அமைச்சு மார்ச் 24, 2022 முதலமைச்சர் துபாய் போனார். அந்த துபாய் பயணத்தில் தன்னுடைய குடும்பம் முழுவதையும் தன்னுடைய குடும்பம் முழுவதையும் மனைவி, மகன், பேரன், மச்சான், மைத்துனர் சொல்லிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த உறவையும் கூட்டிகிட்டு துபாய்க்கு பயணம் போனாங்க. ஒரு முதலமைச்சர் அரசு முறை பயணமாக போகிறாரு, அரசாங்க பண செலவில் போகிறாரு, அவர் குடும்பத்தையும் அரசாங்க செலவில் கூட்டிகிட்டு போயிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் சில பேரும் போயிருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை எண்ணிக்கையில் முதலமைச்சரோட குடும்பத்தோட உறுப்பினர்கள் புடைசூழ அரசு முறை பயணமாக போயிருக்காங்க. இதை பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் பொழுது, இந்த பயணத்தில் முதலமைச்சர் குடும்பத்தினர் போன செலவுகளை திமுக கட்சி தான் செலவு பண்ணுது, அரசு பணத்தில் நாங்கள் செலவு பண்ணலை. முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அவங்க செலவுக்கு மட்டும்தான் அரசாங்கம் செலவழிச்சது, குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவு கட்சி தான் செலவழிச்சது, கட்சி பணத்தில் கட்சி செலவில் தான் இவங்க போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அப்பறிக்கை அறிக்கை வெளியிட்டாங்க. திமுக கட்சி தான் செலவு பண்ணியிருக்கு, அரசு பணத்தில் செலவு பண்ணல அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே முதலமைச்சர் துபாய் பயணம் குறித்தும் அதோடைய செலவு குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு கொடுத்துமே தகவல் கோரிய நபருக்கு அந்த பயணம் தொடர்பாக, அந்த செலவுகள் தொடர்பாக இதுவரைக்கும் அரசாங்கம் பதிலே தரல. அந்த அரசாங்க பணத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, கட்சி பணத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அரசு பணத்தில் இதுக்காக இவ்வளவு நபருக்கு இவ்வளோ செலவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டால் அதுக்கான தகவலை இதுவரைக்கும் கொடுக்க மறுக்குது இந்த அரசாங்கம். மடியில் கணம் இல்லைனா வழியில் பயம் இல்லைனாங்க. நீங்கள் தான் நேர்மையான ஆள், கட்சி பணத்தெல்லாம் செலவு பண்ணியிருக்க குடும்பத்துக்கு அப்படின்னா அந்த தகவலை வெளிப்படையாக தெரிவிக்கலாம். ஆனால் அதுக்கான இடம் இது வரைக்கும் அந்த தகவலை இவங்க கொடுக்கவே இல்லை. அந்த முதலமைச்சர் துபாய் பயணத்தில் புர்ஜ் கலிஃபா அந்த டவர் மீது விளம்பரம் செய்ய மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலினோட படத்தை போட்டு விளம்பரம் செய்ய மட்டும் செலவு செய்யப்பட்ட தொகை 50 லட்சம். தன்னோட விளம்பரத்துக்காகவே இப்படி லட்சமாக செலவுகிற, லட்சமாக கோடியாக செலவுகிற விளம்பர மாடல் அரசு, ஃபோட்டோ ஷூட் விளம்பர மாடல் அரசாக மட்டும்தான் இது இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் சுற்றுப்பயணம் போய் அங்கே முதலீட்டாளர்கள் சந்தித்து முதலீடை ஈர்த்து வரதெல்லாம் சர்ச்சையாகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் இங்கே கூட்டி மாநாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 2022 சென்னையில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்ற பேரில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 1,25,244 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக 74,898 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசியிருந்தார்.
அந்த மாநாட்டில் செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் எத்தனை நிறுவனங்கள் தன்னுடைய நிறுவனங்களை தொடங்கியிருக்கு, அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்கு, எத்தனை நிறுவனங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். அப்படின்னா அப்படி எந்த தகவலும் இல்லை. முதலீட்டாளர்கள் மாநாடும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் தான் நடந்திருக்கு. மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் நடக்கலை. ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசோட லஞ்ச லாவண்யம் ஊழல்களினால தொழில் வாய்ப்புகளுக்கும் அதுக்கான சூழலும் மிக குறைவாக இருக்கிறதா நிறுவனங்கள் உணர்வதாக சொல்கிறாங்க. 2024 ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு கூட்டியிருக்காங்க. அந்த மாநாட்டில் 6,64,180 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக 14.54 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல பெருமை முதலமைச்சர் பேசினார். அந்த மாநாட்டின் மூலமாக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக செயல்பாட்டுக்கு வந்த நிறுவனங்கள் எத்தனை, பெறப்பட்ட வேலை வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னா அந்த கேள்விக்கும் அரசாங்கத்தின் எந்த பதிலும் இல்லை. கடந்த ஆண்டு ஸ்பெயின், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் முதலமைச்சர் புலங்காகிதம் அடைந்தார். ஆனால் அந்த ஈர்த்த அந்த முதலீடுகள் எல்லாம் அந்த இடத்திலே தடைபட்டு நிற்கிறதா சொல்கிறாங்க. அந்த முதலீடுகள் சேர்ந்த பாடில்லை. ஆக மொத்தம் வருஷம் முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலீட்டை ஈர்க்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டு பயணங்கள் இது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான விளம்பரங்கள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. வருஷம் 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு முதலீட்டாளர் மாநாடு, வெளிநாட்டு பயணங்கள், இதன் மூலமாக 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி செய்திகளையும் விளம்பரங்களையும் மட்டுமே செய்கின்ற அரசாங்கம் இப்போ செயல்பாட்டுக்கு வந்தது வெளிப்படையாக இருக்கிறது எதுன்னு அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் அரசு கொடுத்த தகவல்படி 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் ஓம்ரான் தொழிற்சாலை, மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ், ஜிரோஜின் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், டிவிஎஸ் தொழிற்சாலை, ரொனால்டு நிசான் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக மையம், ராம்ராஜ் நிறுவனத்துடைய ஆடைகள் தயாரிப்பு நிறுவனம், இது மாதிரியான ஒரு 46 நிறுவனங்கள் மட்டுமே முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. அது இல்லாமல் 51,187 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28 புதிய தொழிற்சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர். இது மட்டும் தான் அரசு தரப்பிலிருந்து செய்தியாக இருக்குது. இதை தாண்டி வேற எந்த முதலீடும் வந்ததாக இல்லை, வேற எந்த தொழில் நிறுவனமும் தொடங்கப்பட்டதாக தெரியல. அரசாங்கம் சொல்லக்கூடிய வருஷம் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி இப்படி லட்சம் கோடியாக சொல்கிற அளவுக்கான முதலீடுகள் வந்ததா, அதில் 10% குறைவான அளவில் மட்டும்தான் இந்த தொழில் நிறுவனங்களும் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. முதலமைச்சர் அமைச்சர் வரைக்கும் விளம்பர மாடலாக விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு அவ்வளவு வாயிலே கதை அளந்துட்டு இருக்காங்களே தவிர செயல்பாட்டுக்கு வந்தது மிக 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 குறைந்த அளவு தொழில் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியை விட நாங்கள் தான் மிக சிறப்பாக செயல்படுறோம், திராவிட மாடல் அரசு நிறைய முதலீடு இழுத்து வந்திருக்கோம், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம், விடியலை கொண்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு வாயிலே கதை விட்டுற இந்த அரசாங்கம் வெளிப்படையாக எவ்வளவு தொழில் வாய்ப்புகள் நடந்திருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் நடந்திருக்குன்னு வெளிப்படையான தெளிவான ஒரு வெள்ளை அறிக்கை புள்ளி வரத்தை எதிர்க்கட்சிகள் கேட்கும் போதும் அதை பற்றி அரசாங்கம் வாயே திறக்கிறதில்ல. விளம்பருக்கு மட்டுமே செலவு செஞ்சு ஃபோட்டோ ஷூட்டும் வீடியோவும் எடுத்துட்டு ஒரு விளம்பர மாடல் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்றதா தெரியுது. இந்த விளம்பர மாடல் அரசு இனியாவது ஆக்கப்பூர்வமாக தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புக்கு தர மாதிரி ஏதாவது செய்வாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரியான பொய்களை சொல்லி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்பட இருக்குது. விளம்பரத்தை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மக்களே.